உயிரை மேவிய உடல் மறந்தாலும் கலை மறந்தாலும் கண்கள் நின்று இமைப்பது மறந்தாலும் நேற்றவர்த்தவர் உள்ளிருந்தோம் நமச்சிவாயத்தை நான் மறந்தேன். ஈசா கைலாய வாசா உமா மகேஸ்வரா உலகை காக்கும் பரமொருளே பாடி இழக்கக்கூடிய தெய்வமே, இந்த விஜயபுரி நாட்டில் ஏழ்மையான குடியில் பெண்ணாக பிறந்து ஜீவனுடைய அருளால் பிறந்ததினால் ஸ்ரீதேவி என்ற பெயரோடு எந்த விதமான குறைபாடு இல்லாமல் வாழ்ந்து வருகிறேன். பிறந்த நாள் முதலாக மாறு அம்மனிருந்து அம்மனுக்காக தொண்டுகள் செய்ய வேண்டும் என்று வாழ்ந்து வருகிறேன். அப்படி இருக்க அம்மனுடைய ஆலயம் செல்ல வேண்டும், அம்மனை வணங்க வேண்டும், அம்மனுடைய அனுகிரகம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும். முதலில் ஏன் முடிவு அண்ணனை சந்திக்க வேண்டும். தெய்வம் இல்லை, நீ இல்லையே இங்கு நான் இல்லையே.
வந்தது தவமாய் வந்தது கண்ணுனா பொண்ணு அதனால்தான் வருது கண்ணு அதுவும் பொண்ணு பண்ணு போல இருக்குப்பா அருமையான சாப்பாடு உணவு ஒரு கிராமத்துல இருந்தாலும் எனக்கு ஒரு கடமை காத்துக் கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் தாய் தந்தைகள் உன்னை ஈனெடுத்தியல் கருத்தில் ஒப்படைத்து விட்டு இருந்து விட்டார்கள். அன்று முதல் இன்று வரை நீ தாய் தந்தை முகத்தையே பார்த்தது கிடையாது. தாய்க்கு தாயகம் தந்தைக்கு தந்தையும் எடுத்து வளர்த்தவன் அப்படிங்கிறது நீயோ கண்டிப்பாக மகிழ்ச்சியிருக்கிறாய். உனக்கு காலகாலத்திற்கு ஒரு திருமணத்தை செய்து வைத்து விட்டால் திருமணமா? ஐயா எனக்கு வேண்டாம் திருமணம். பாருங்க நான் காலம் இல்ல உங்க கூடவே இருக்கணும். கூடவே நான் இருக்கணும், கூடவே நான் பொறுக்கணும். சில சாமி போல நானும் ஆகணும். வாங்க உனக்காக ரஜா ரஜா பூ வச்சுட்டா அரவா டேய் இல்லப்ப கல்லத்து முடியறா என்ன விஷயம் என்ன விஷயம் கேட்ட ஏன் ஜாட்டி அடி வாங்க மாட்டீங்களோ ஏன் நாங்களா கஷ்டப்படல 10 மணி உட்கார்ந்து வாங்கிட்டாளமா கம்பெனில வாங்கி 6 லட்சத்தை கட்டி 6 லட்சம் ரூபா பணம் உனக்கு யார் கொடுத்து வந்தது? நீ தான் இட்டு வந்த ஐயா இவன் ஆரணி ரோஜா நாடகத்தை கூட்டாந்து சேர்த்து நான் தான் டேய் என்ன பிடிக்கிறான்னா அடிக்கிறவங்களா
டேய் என்னடா பிடிக்கிறானா பணத்தை யார் வச்சு கொடுத்தனா கேட்ட பணத்தை நான் உம்மால வச்சிருந்தா கொடுத்தேன் ஆமா ஆமா நான் உம்மால வச்சிருந்தா கொடுத்தேன் ஆமா உங்க அம்மால வச்சிருந்தா கொடுத்தேன் ஏன்டா டேய் நாங்க பணம் கொடுத்துறோமா ராஜா டேய் ஏன்டா டேய் நாரணி ரோஜா நாடக மன்றத்திற்கு வந்த பிறகுதான் கிராம பொதுமக்களுடைய அனுகிரகித்தாலும் நமது ஆரணி ரோஜா நாடக மன்றத்தின் உரிமையாளர் சார்பா இந்த கலைவாணி புறத்துல நல்லா செல்வ செழிப்போடு இருக்கிற நல்லா சாப்பிட நல்லா சம்பளத்துவாங்க இந்த தொழில் விட்டு போனா வேற எந்த தொழில் 1000 தொழில் தெரியும் எனக்கு 1000 தொழில் ஆமா டேய் என்ன தொழில் தெரியா ஊரு தலைவர் வச்சு சாராய கடை வச்சு போயிச்சுன்னு போயினா இருக்கும் போயா கிராமத்துல ஒரு பள்ளிக்கூடம் இருக்குதா இல்லையோ கோவில் கூட இருக்குதா இல்லையோ சாராயக்கார இருக்கணும்டா சத்தியமா இருக்கும் இனிமே ஊரு ஒரு ஒயின் சாப்பிட்டாராங்க ஏன்டா 145 ரூபா விற்கிறான் சரக்கு அதனால 145 ஒரு 5 சொச்சம் கவர்மெண்ட் ரேட் என்னவோ பாட்டிலோட ரேட் என்னவோ 140 தான் 140 அட்டை பெட்டில இருந்து இப்படி எடுத்து கொடுக்க அம்மா தாலியாருக்கு 5 ரூபாய் 100 ரூபாய் பெட்ரோல் போச்சு 20 ரூபாய் தண்ணி கேன் போச்சு 5 ரூபாய் கிளாஸ் போச்சு 50 ரூபாய் சைடிஸ் போச்சு எவன்டா யாருக்கு போய் இவ்வளவுதான் செலவாகும் தெரிந்த அந்த கர்மத்தை யான வாங்கி குடிக்கிறேன் மனுஷன் கஷ்டமாவது குடிக்கிறான் என்ன பண்ணுறது சொல்லி தவறில்ல ஒவ்வொரு குடும்பத்துல ஒரு ஆணா பிறந்தவங்க குடும்பத்திற்காக குடும்ப தலைவன் அயராது பாடுபடுறாங்க கஷ்டப்படுறாங்க எந்த வேலையும் ஒரு வேலை செய்யறாங்க உடல் அயற்சியா இருக்குது உடம்பு வசதியா இருக்குன்னு சொல்லிட்டு ஒயின் ஷாப் போய் சாரை குடிக்கிறீங்க வீட்டுல இருக்கக்கூடிய தாய்களும் அதிகாலையில இருந்து சாணம் தெளிச்சு பெருக்கி கோலம் போட்டு தண்ணி முடிச்சு வச்சு சமையல் செஞ்சு பிள்ளைங்களை குளிக்க வச்சு பாடசாலைக்கு அனுப்பிட்டு எவ்வளவு துணி துவச்சிட்டு எவ்வளவு வேலை செய்யறாங்க எங்களாலே உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு அவங்களும் ஒயின் ஷாப்பாக போனா அந்த குடும்பம் விளங்கு அவங்களா குடிக்கூடாது ஆனா குடும்பத்துல சண்டை வர்றதுக்கு காரணமே பெண்கள் என்ன செய்யறாங்க ஆம்பியாங்கிற காலங்காட்டி வேலைக்கு போவான் போயிட்டு வரானா கஷ்டப்படுவான் என்ன தொழிலா இருக்கும் கஷ்டப்பட்டு வரானா போட்ட குடிப்பான் குடிச்சு வீட்டுக்கு வரமா பொம்பளை என்ன பண்ணா ஒரு ஆம்பளைக்கு ஒரு ஆப்பாய் பொடிமா செஞ்சு வீட்டுல வைக்கணும் அவன் குடிச்சிட்டு வருவான் சாப்பிடுவான் கம்முன்னு படுப்பான் குடும்பம் நல்லபடியா போகும் எந்த ஒரு சண்டையும் வராது எந்த ஒரு பிரச்சனையும் வராது அவன் குடிச்சிட்டு வாசலாண்ட வரும்போதா பின்னாடி புடிக்கிட்டு வந்துட்டான் என்ன கஷ்டப்பட்டு அப்படின்னு கேள்வி சொன்னா அவன் போதில போக்கு அப்புறம் லபா லபா வச்சுட்டு பொண்ணு லபா லபா உடம்பு புள்ள லபா லபா திட்டுருவோம் போன் எடுத்து வச்சுக்கிட்டானா அப்பா என்ன என் வீட்டுக்கார ராஷ்டா எனக்கு டொயில்ஸ் வாங்கி கொடுத்துருவோம் சண்டை வரதுக்கான நம்ம தான் பெண்கள் சண்டை போடுறாங்க ஏன்டா குடிக்கிற கை கால் குடைச்சல் தோள்பட்டா வலி தசை பிடிப்பு தசை வலி முடங்க தீ காய் தம்பு போன்றவர்களுக்கு இருக்கிறது ஒயின்சா சரியா நீ மட்டும் சாராட வச்சு போயிடுச்சுன்னா கடைசி வரைக்கும் நான் கூத்தாட பண்ணிட்டேன் இந்த தொழில் விட்டுடு நீ ஏன் கூட ஒரு தலைவர் ரெக்கமெண்ட் பண்ணி உனக்கு பக்கத்துல சால்னா கடை போட்டு உனக்கு சாராய கடை எனக்கு சால்னா கடை ஆமா உனக்கு என்ன வேலை எனக்கு என்ன வேலை எனக்கு விக்கிற வேலை உனக்கு நக்கற வேலை அம்மா என்ன சொல்றான் நீ வச்சுக்கிறான்டா என்ன பையன் அப்படியே சொன்னாவா அப்படியே சொன்னா என்ன சொல்லி போறேன் சுப்புலா மராவையா முடுக்கலாம் போயிட்டு ஓடியோ தப்பத்தப்பா பேசுறாங்க பாக்குறவங்க கேவலமா பேசுறாங்க காரி மீறாங்க மூஞ்சில காரி மீறாங்க ரெண்டு பேரும் ஆம்பியா மோண்டாடி சூப்பரா அடிக்கிறாங்கன்றாங்க அப்படிதான் உங்களுக்கு அவங்க எப்படின்னா ஆடுறாங்க அவங்க கூட்டாண்டு வேலை எங்க குடும்பத்துல 1000 நடக்குண்டா எங்க வீட்டுல 1000 நடக்கும் தப்புதான் நான் அது வீட்டு பஞ்சாயத்து போறதானே எனக்கு இந்த கேள்வி வருது என் வீட்டு நான் எனக்கு இந்த கேள்வி சொல்லிட்டா கூட்டு திருமணம் என்பதெல்லாம் எனக்கு வேண்டாம் ஏனென்றா பிறந்த நாள் முதலாக அந்த முத்து மாரியம்மன் நினைத்த அம்மனுக்காக தொட்டு செய்ய வேண்டும் என்று பார்த்து வருகிறேன் அப்படி இருக்கட்டும் இன்று வெள்ளிக்கிழமை நான் அம்மனுடைய ஆலயம் தர வேண்டும் அம்மனை வணங்க வேண்டும் ராஜா காளி அம்மா பாலைய தாயம்மா பங்காரு மாறு
முத்துமாரியம்மா பத்ரகாளி அம்மா முண்டகண்ணி அம்மா எங்கண்ணி குங்கும கோதரி மஞ்சள் நீராடி செந்தூர தேவா சிங்கர பூபதி அன்ன விசாலாட்சி சௌடாம்ப விருப்ப சுந்தர நீலிய சௌந்தரமா அள்ளியம்மா எங்க செல்லியம்மா எங்க கொல்லி எங்க அம்மா கிள்ளியம்மா அது அங்காளம்மா அது இங்காலம்மா அது விப்பட்டம்மா அது சொப்பட்டம்மா இந்த அறி ஒய்யாரி சாம்பாரி சொம்பாரி இந்த அறி ஒய்யாரி சாம்பாரி அது வர தட்டியே நாசப்பட்ட பொண்ணு பேரு மோனிஷா காதலிச்ச சீனிஷா நாசப்பட்ட பொண்ணு பேரு மோனிஷா காதலிச்ச சீனிஷா அதுல போட கம்பல கேட்ட வாங்கி கொடுக்கலையே முக்குல போட முக்குத்தி கேட்ட வாங்கி கொடுக்கலையே கைத்துக்கு தேவை கச்சேரி கேட்ட வாங்கி கொடுக்கலையே மடியே நீ பிச்சை கேட்கிறேன் அம்மா மறுவாழ்வு உன்னை கேட்கிறேன் ஆசைப்பட்ட பொண்ணு பேரு மோனிஷா காதலிச்ச சரமுக்குரு சொல்லி சரசுரமுக்கொல்லி போய்மு பாலிசுku பாலிசுku jadi usana makuya para surati ke tarafu அதான் நீ பாச மொத்த ஊட்டான நீ பாடல நான் என் ஊட்டான நான் பாடுறேன் அது நீ காக்க கூடாது என் வீட்டுல 1000 பாடுவேன் நான் ஹிந்தி பாட்டு பாடு தெலுங்கு பாட்டு பாடுவேன் ஏன் இருப்பா நான் கைத்துல போட நெக்லஸ் காப்ப காலு போடு நெக்லஸ் காப்ப எதனா காப்பேன் கைத்துல போடுங்க கால்ல போடுங்க எதெல்லாம் போடு அதுல நீ காக்க கூடாது ஆனா கம்முன்னு விட்டு என் வீட்டான நான் பாச நீ ஏன் பாச அம்மா என்ன வெறுப்பேத்தி நீ கது பூட்டினா அடியா பேசியா நீ பேச வச்சா என் வீட்டான நான் வந்தேன் நான் என் வீட்டான வந்த மாதிரி பேசுறேன் நேத்து கூட அம்மா மீன் குத்திட்டு இல்லன்னு சொல்ல நம்ம செய்வன நம்ம கொடுக்கல நான் எவனா வேற எவனா வாங்கிருப்பாங்க கூட தெரியாது மீன் குழம்பு வைப்பீங்க அது நான் சாப்பிடாத அப்படியே வைப்பேன் அந்த ஊச வாசனை என் வீட்டுக்கு வரும் அதனால தான் வாங்கி சொன்னா அப்பா வார்த்தைக்கு மறுவார்த்தை உண்டா எந்த நேரம் பார்த்தாலும் நினைத்திருந்த நாள் முதலாக அந்நாள் முதல் இந்நாள் வரை அந்த காட்டு மாரியம்மன் ஆலயத்துக்கு செல்வதும் அந்த அம்மனுக்கு அபிஷேகம் செய்வதும் முத்து மாரியம்மன் வழிபாடு செய்வதும் இதே வாடிக்கையாக இருந்தாலும் அந்த அம்மனுடைய உங்களை வளர்த்து வைக்கின்ற மனமே மனமகிழ்ச்சியடைகிறது அந்த அம்மனுடைய அனுகிரகத்தால் எப்பொழுதும் சந்தோஷமா நிம்மதியா இருக்கணும் காட்டு மாரியம்மன் சென்று காத்திருப்பேன் புளியில எண்ணெயில எதுவுமே இல்லைன்னா காலை வாங்கிட்டு போய் கொடுத்துருப்பாங்க நான் வாங்கி எடுத்து போடுறேன் கோபாலு பின்னால வடியேலி ஓடி வர பிரின்ஸ் பந்தல அதை விட டீ சாப்பிட்டியா? டீ நல்லா இருந்துச்சு. சும்மா சொல்லக்கூடாது. ஏன்னா அகத்தினருக்கு முகத்தில் தெரிய சொல்லுவாங்க. ஊர்ல இருந்து வரும்போதே நம்மளுக்கு என்ன ஒரு உபசரிப்பு கட்டுமோ என்ன ஒரு சொந்தக்கார பந்தக்கார கூட அவ்வளோ ஒரு பாடுபடுறாங்க. இளைஞர்களும் சரி பெருமிச்ச தலைவர் வீட்டில் அவ்வளோ ஒரு பணிவான சாப்பாடு. எப்படி வேண்டுமான சபைகள் ஆனா அன்போடு பரிமாறுங்க சொன்னது சத்தியமா நம்ம கிராமத்துக்கு தகும். என்ன சாப்பாடு பத்தியா
குடிவேலியா போடுவேன் சத்தியமா மனுஷன் சின்ன வயசுல முன்ன வச்சுக்கிட்டு போவாத இன்னொரு நாளைக்கு குடிக்க கஞ்சி கூட கிடைக்காது உனக்கு. என்னையா கறி தொக்குல இருந்து கறி குழம்புல இருந்து அவிச்ச முட்டையில இருந்து பொரியல இருந்து ஐயோ தின்றதுக்கு வயதாடா கிடையாது. எல்லாருக்கும் ஒரு முட்டை வச்சு போறாங்க. இன்னொன்னு கேட்டாக்கா 50 பேருக்கு மேல கூட 50 பேர் சாப்பிட்டாங்க. அதுக்கு மாணவரே கண்டது 8 சோத்துல வச்சு என்ன முட்டை வைக்கலன்றாங்க. வயிறு நான் ஒண்ணு துன்றத்து வேற தின்றத்து வேறடா. என்ன கறி குழம்புல குறையா சாம்பார்ல குறையா? ரசம் தானே ரொம்ப தண்ணியா வச்சுட்டு ரசம் தண்ணியா போச்சா? ஒரு தண்ணிடா பாய். அந்த கறிவேப்பிலை உருவி போடுவாங்க, 10 மில்லி கிள்ளி போடுவாங்க. சரி கறிவேப்பிலைன்னா தலைக்கலியா போட்டு வச்சுக்கிறாங்க, 10 மில்லி பேர் வர போட்டு வச்சுக்கிறாங்க. டபரா பேச்சு வந்தா அவங்க அவுத்து போட்டுருவாங்க. எப்படி நான் பீஞ்சி தூண்டுறது? ஏன் பேச்சு குடிக்க பிசாது. அப்ப ரசம் உங்க வீட்டுல எப்படி இருக்கும்? டெய்லி கட்டி கட்டியா வைப்பாங்க. கட்டி கட்டியா காரம் மாரி இருக்கும். அப்புறம் எப்படி சாப்பிடுவா? சுத்தி நேரம் நடக்க மாட்டேங்கா. அது ரசம் இல்ல, ஓட்டா சிவகாமி வைக்கிற விஷம். அந்த உடைய யாரு போட்டா நான் ஓடாத பின்னால நீ ஓடாது. ஆமா நான் பின்னாடி ஒரு காட்டு பண்ணி வந்து ஓடிச்சு. காட்டு பண்ணி. ஏய் ராஜா கொஞ்சம் ஏந்திரா ஏந்திரா ஏந்திரா. என்ன பேசுறது? நான் எவ்வளவு வேகம் ஓடுறேன். உன்னையார் சுத்தி சொன்னாங்க. நீதான் முன்ன போறது பார்த்தாங்க. உட்காந்து பாக்க நான் சுத்துற 3 ரவுண்ட் எக்ஸ்ட்ரா. அதான் லூசு மாதிரி சுத்தின்னு வந்துருப்பா. தண்ணிகள் இல்லாத தானத்தலை இவரை போய் நிரூபிக்க முடியுமா? நிரூபிச்சிடறா பாப்போம். நிரூபிச்சிடறா. 2.5 கேஸ் ஒண்ணு இருக்குது. ஒண்ணு தலைவர் காலில் விட்டாது ஒண்ணு வாங்க கச்சிமா. எங்க ஊர்ல அண்ணன் தம்பி 2 பேர் இருக்கிறான். சரி சரியா? அதுல பெரியவன் பேரு நீ லூசு. சரி. சின்னவன் பேரு நான் லூசு. அதுல பெரியவன் நீ லூசு. கடைக்கு போட்டான். வீட்டுல இருக்கிறாரு ஆர்வம் வளரணும், அறிவு வளரணும். அதான் வளர்க்க சொல்லிக்கிறாங்க. பெரியவன் கடைக்கு போயிட்டா நீ லூசு கடைக்கு போட்டான். வீட்டுல இருக்கிறவங்க யார் சொல்றாங்களே, வீட்டுல இருக்கிறவன் சின்னவன் லூசு சொல்லி நான் லூசு. வீட்டுல இருக்கிறவன் நான் லூசுன்ற அவன் சொன்னது போல கட்சியில பெரிய முக்கிய லூஸ் தயாரானா நீ போயிச்சு பாரு கெஞ்சி நாடுவா. தலைவர் வரார் 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 எத்தனை வரார். மனக்கவலை போக்க வேண்டும் என்று சொன்னேனே. எங்க போறோம் தெரியுமா? எங்க எங்க காட்டுல இருக்கிற மாரியம்மன். காட்டு மாரியம்மன். ஏங்க எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? உங்களுக்கு காட்டு அம்மன் மாரியம்மன் கோவிலுக்கு என்ன சம்பந்தம்? வெள்ளிக்கிழமை தோறும் அங்க சென்று வருவது வழக்கம். ஏன் போறீங்க? அங்க ஒரு அழகான ஒரு பெண். அழகா புள்ளிமான் போல் துள்ளி துள்ளி ஆடுகிறாள், பாடுகிறாள், ஓடுகிறாள். அவளை பின் தொடர்ந்து நான் ஆடுகிறேன். ஆனால் திசை மறைவில் மறைந்து விடுகிறாள். வாரங்கள் தோறும் வெள்ளிக்கிழமை தோறும் காட்டம்மன் வருவது வழக்கம். அந்த பெண்ணான உன்ன பாக்குறா, நீ அவளை பாக்குற, நீ சிரிக்கிற, அவளும் சிரிக்கிறா. அப்பனா பொண்ணு கொடுத்து லூசு. அருகாமையில் போன அவளை விடுங்க, அவளைய விடுங்க. இன்று வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, நாளைக்கு மறுநாள் திங்கக்கிழமை. என்ன நீங்க ஒருவராக கண்மூடித்தனம் மறந்துடுறோம். இப்ப நம்ம 3 பேர் இருக்கிறோம். அப்படியே கோழி அம்முகிற மாதிரி எந்த திசையில மறையிறான்னு பார்த்து